வெல்கம் டு நம்ம இ-சேவை சேனல். நம்ம இ-சேவை சேனல்ல என்ன டாபிக் பத்தி பேச போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வில்லேஜ் அசிஸ்டன்ட் இருக்கு இல்லையா? அந்த ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் இல்லைங்க. ஒரு சர்க்குலர் ஒண்ணு இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து 5வது வரைக்கும் படிச்சிருந்தா போதும்னு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 10வது வரைக்கும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு பழைய ரெக்கார்ட்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, 5த்துலேருந்து 9த் வரைக்கும் பாஸ் பண்ணியிருந்தா 5 மார்க்கு, 10த் பாஸ் பண்ணியிருந்தா 7 மார்க்கு, ஹையர் குவாலிஃபிகேஷன் 10 மார்க் அப்படின்ற மாரி தனித்தனியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த நேட்டிவ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் குடுத்துருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூல்ஸ் ஒண்ணு கொண்டு வந்திருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை அமைப்பிலிருந்து வெளியா இருக்கு. இது என்னைக்கு வெளியா இருக்கு அப்படின்னு பார்த்தா 4/6/2025லேருந்து வெளியா இருக்கு. அது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மேல முதலாவதாக படிக்கப்பட்ட அரசாணையின் பகுதி நேர கிராம உதவியாளர் பதிவின் முழு நேர உதவியாளராக சிறப்பு காலமுறை ஊதிய நிலையை நிர்ணயம் செய்து ஆணை பெற்றுள்ளதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு தேர்வு இடைநிலை பள்ளி இறுதியில் வகுப்புச் சான்றிதழ் எஸ்எல்சி வந்து படிச்சிருக்கணும். அதில வந்து தமிழ் ஒரு பாடமா படிச்சிருக்கணும். தமிழ் ஒரு மாணவ படிச்சிருந்தா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10 மதிப்பெண் வந்து குடுப்பாங்க. அதுக்கப்புறம் மிதிவண்டி இருசக்கர மோட்டார் வாகன ஓட்டுநர் திறன், இருசக்கர வாகன ஓட்டுநர் வந்து டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருந்தீங்கன்னா 10 மார்க் குடுத்துருப்பாங்க. அத மீறி இருசக்கர வாகனத்துக்கு வந்து லைசென்ஸ் இல்ல அப்டின்னா, மிதிவண்டி அல்லது இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டுநர் திறன் இருப்பின் தேர்வு மூலம் கண்டறியப்பட்டு முழு மதிப்பெண் வழங்கப்பட வேண்டும் அப்டின்ற மாரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வாசித்தல் மற்றும் எழுதுதிறன். இப்ப தமிழ்ல வந்து வாசிக்கிறீங்களா, எழுதுறீங்களா அப்படின்றது வந்து நம்மளுக்கு எவ்வளோ மார்க் வருது அப்படின்னு சொல்லிட்டு அதில போட்டிருக்காங்க. வாசிக்க திறன் தேர்வு வந்து 30 மார்க்கு. வாசிக்கும் எழுதுதிறன் தேர்வு சேர்த்தி, அதுக்கப்புறம் வசிப்பிடம் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி ரெசிடென்சி இப்ப வந்து பார்த்தா தற்போது முகவரி சான்றிதழ் உறுதிப்படுத்தப்பட வேண்டும். சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக வசிப்பராக இருக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட தாலுகா எல்லைக்கு வசிப்பராக இருக்க வேண்டும். அந்த என்னைக்கு வெளியேறாங்களோ அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல இருக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நேர்காணல் வந்து பார்த்தீங்கன்னா, பின்வரும் 3 அதிகாரிகளை கொண்ட குழுவினால் தேர்ந்தெடுக்கப்படும் நடத்துபவர், வருவாய் கோட்டாட்சியர், வட்டாட்சியர், பிற தனி வட்டாட்சியர் மூலம் சமூக பாதுகாப்பு திட்டம், நில எடுப்பு, நெடுஞ்சாலை அது மாரி திட்டத்தின் கீழ வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல் எடுத்து அவங்க கிட்ட இருந்து ஒரு 15 மார்க்கு. இப்போ இதில வந்து பார்த்தீங்கன்னா, நேர்காணல்ல வந்து இப்போ 15 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தகுதி எல்லா விவரமும் வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து அவங்க மென்ஷன் பண்ணணும். இந்த ஆவரேஜ் எடுக்கிற சராசரி மதிப்பெண் எடுத்து 100க்கு எவ்வளோ எடுத்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம வந்து போடுவாங்க. போட்டு அதுக்கப்புறம் தான் வில்லேஜ் அசிஸ்டன்ட் வந்து ஜாப் வந்து குடுப்பாங்க. இப்ப வந்து நிர்ணயம் செய்யப்பட்டது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அரசாணையில வந்து இது வந்து ஆன்லைன்ல வந்து வெளியிடணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து யாருக்கு கீழ நடக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கலெக்டர் கீழ வந்து இது வந்து நடக்கணும் அப்படின்ற விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு வரவேற்கத்தக்கதான். ஏன்னா வந்து பழைய காலத்து எஜுகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அ என்ன சொல்ல இருப்பாங்கன்னா, இவ்வளோ படிச்சிருந்தா போதும், இப்படி இருந்தா போதும்னாங்க. இப்ப இருக்க டெக்னாலஜி பொறுத்தவரைக்கும் 10த் வந்து வேணும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. இது மூலியமா போனீங்கன்னா, எப்படியும் வந்து 10த் படிச்சவங்க 10 மார்க் வந்துரும். டிரைவிங் லைசென்ஸ் வச்சிருக்கவங்க 10 மார்க் வந்துரும். 20 மார்க்கு. அதுக்கப்புறம் வாசித்திறன்ல, திறன்ல வந்து ஒரு 30 மார்க் வந்துரும். அதுல வந்து அ இப்ப நம்ம சொல்றோம் எக்ஸாம்பிளுக்கு எப்படி கால்குலேஷன் போட்டு வரும்ன்ட்டு. இப்போ 10 ஒரு 10 இங்கே வாசித்தல் மற்றும் எழுத்துத் திறன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 25 அதுக்கப்புறம் நேட்டிவிட்டில இருக்கிற இடத்துல, அதுக்கப்புறம் தாலுக்கா இருக்கிறனால வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு 30 அ அதுக்கப்புறம் நேர்காணல்ல வந்து ஒரு 10 எடுத்தா கூட 85 இப்போ 100க்கு 85 எடுத்தீங்கன்னா, நீங்க போட்டி போடும்போது டாப்ல இருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. அதனால கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் அது கிடைக்கும். இதனாலயும் இருந்தாலும் நம்ம இதில வந்து எல்லாமே நம்ம வந்து கரெக்ட்டா வச்சுட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு நம்ம கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது சேலரி வந்து 11,000லேருந்து 36 வரைக்கும் இருக்கும். ஆ ஆல்ரெடி நம்ம வந்து பழைய அரசாணையில வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து குடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, வேற ஒரு டிஸ்ட்ரிக்ட் எடுத்து வச்சுக்கிறேன். அவங்களுக்கு வாண்டட் வந்து குடுத்தது. அது நிரப்பிட்டாங்க. பட் வந்து இப்ப இருக்கிற பெண்டிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, விரைவில் வந்து வெளியிடுவாங்க அப்படின்றது நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது வந்து இப்ப அறிவிச்சுட்டாங்க. கண்டிப்பா வந்து போன வருஷம் வாண்டட் குடுத்துருந்தாங்க. இந்த வருஷம் வாண்டட் சேர்த்தி ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் வந்து நெறைய இருக்கு. ஒன்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா, கண்டிப்பா வந்து நம்ம அத பத்தி பேசப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இல்ல இந்த வீடியோ பத்தி வேற என்ன டவுட், என்ன வேணும் அப்படின்றத டீட்டெயிலா சொன்னீங்கனாலும், கேட்டீங்கனாலும் கண்டிப்பா அதுக்கான ஹெல்ப் பண்ண போறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோ இத முடிச்சுக்கலாம். பாய்.